ஹாய்! நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா, மைண்ட் ஃபுல்லா ரொம்ப ஒரு மாரி இருக்கு. ஆ இப்ப யூடியூப் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி நாங்க 1 இயர் ஆகப்போது. நெக்ஸ்ட் மந்த் வந்தா கரெக்ட்டா 1 இயர் ஆகுது. நாங்களும் கன்டினியூஸா வீடியோ போட்டுட்டே தான் இருக்கிறோம். ஸ்டார்ட்டிங்லாம் வீடியோ போடும்போது என்னன்னா, 2000 வந்தாவே, "ஐ 2000 வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹேப்பியாலாம் ஃபீல் பண்ணிட்டுருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 2000லேருந்து இந்த 3000 இதுக்குள்ள மட்டும் தான் வியூஸ் போகுமே. மிஞ்சி போனா 3000 தொடும். இல்லன்னா 2000லேருந்து 250 அவ்வளோதான். அதுக்கு மேல போவே போவாது. என்னடா நாங்களும் மண்டைய போட்டு உடைச்சு கன்டினியூஸா வீடியோ போட்டுட்டே இருந்தோம். இடையில சரி வேற எதுனா பண்ணலாமா அப்படிலாம் சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா விடாம வீடியோ போட்டுன்னே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் கொறத்தி இது போட்டோம். அது பார்த்தீங்கன்னா, உடனே 1.2 மில்லியன் ரீச் கிடைச்சுச்சு. அது மூலியமா சப்ஸ்கிரைபரும் அதிகமானாங்க. கரெக்ட்டா அதுவரைக்கும் 2000லேருந்து 3000க்குள்ள தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த கொறத்தி வீடியோ முடிஞ்சு 1 வீடியோ, 2 வீடியோ வந்து ஒரு 1000 தொட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1000 கூட வரமாட்டுக்குது. ஒரு 300, 400 இல்ல 500. 500 சம்திங் இதுக்குள்ளேயே நின்னுது. 1000 தொடவே இல்ல. இப்போ ஒரு 15 டேஸாவே சுத்தமா வியூஸே போக மாட்டேங்குது. என்னன்னே ஒண்ணும் தெரியல. இல்லன்னா 100, 50 அந்த மாரி போது. சப்ஸ்கிரைபர் என்னவோ இப்ப 10K ஆகப்போது. 9000 சம்திங் இருக்கு. 9819 இருக்கு. சப்ஸ்கிரைபர் அதுல இருக்கிற பாதி பேர் பார்த்தா கூட அட்லீஸ்ட் 5K வாச்சும் வரணும். 500 கூட வரமாட்டேங்குதுங்க. எங்களுக்கு என்னடா நாங்க தப்பு பண்றோம்ன்ட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி வேற யாருனா கேட்டு பார்க்கலாம். நம்ம எதனா தப்பு பண்றோமா? இதுல எதனா மிஸ்டேக் இருக்குமோ? நாங்க போடுறது எப்படி என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்களும் அதுக்காக நெறையா வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணா, எல்லாம் ஒரே மாரி சொல்றாங்க. அவங்க சொல்ற மாரி தான் நாங்களும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சரி வேற யாருனா கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பேர் கிட்ட யூடியூபர்ஸ் கிட்ட நாங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி கேட்டு பார்த்தோம். அவங்க வந்து "நீங்க உங்க லிங்க் அனுப்புங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம். பார்த்து சொல்றோம்." அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே. அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. என்ன நம்ம தப்பு பண்றோம், மிஸ்டேக் பண்றோம். அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு இருந்தேன். அவங்க வந்து அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா, ரிப்ளேவே இல்ல. என்னன்னு நாங்களும் திரும்ப கேட்டா எதுவுமே சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. என்னன்னு தெரியல. ஒரு வேள அவங்க எப்படி சொல்லலாம்ன்னு யோசிக்கிறாங்களா? இல்ல அவங்களுக்கும் தெரியலையான்றது எனக்கு தெரியல. அப்புறம் நான் விட்டுட்டேன். ஒரு 2 டைம் கேட்டேன். அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லன்றதுனால, சரி ஓகேன்னு விட்டுட்டேன். எனக்கு அதனால வந்து ஃபுல்லா என்னடான்னு அது யோசிச்சு ச்சே வீடியோவே போட வேணான்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 டேஸ் நான் வீடியோ கூட போடாம இருந்தேன். அப்புறம் இல்ல நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம பண்றத பண்ணிட்டே இருப்போம். விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கன்டினியூஸா திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சேன். அப்பயும் பார்த்தீங்கனாலும் அந்த கரெக்ட்டா 500 இல்லன்னா 600, 700 அந்த 1000க்குள்ள தான் வருதே. அதுக்கு மேல வியூஸ் சுத்தமா போமாட்டேங்குது. ஆனா எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப நீங்க மொட்டடிங்க இல்ல பாய் கட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டே இருக்காங்களா, எனக்கு வந்து நான் மொட்டடிச்சது பசங்களுக்காக வேண்டிட்டு இருந்தேன். குலதெய்வத்துக்கு முடி காணிக்கை குடுக்கணுன்ட்டு மொட்டை அடிச்சேன். அவ்வளோதான். அத வந்து நாங்க ஒரு கன்டென்ட்டா எடுக்கணும்னு கூட நாங்க எடுக்கல. அப்பதான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களுக்கு அது கன்டென்ட்டா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நாங்க யோசிக்கவும் இல்ல. ஏன்னா, அது நான் வேண்டுனது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே. அப்படின்ட்டு அதனால தான் அடிச்சேன். எல்லாம் கேட்டாங்களேன்றதுனால தான் அது எல்லாமே வீடியோஸ்லாம் நான் போட்டேனே. திரும்ப மொட்டை அடிங்க. எப்படிங்க எப்ப பாத்து மொட்டை அடிச்சுட்டே இருக்க முடியுங்களா? ஆ எனக்கு வந்து முடி வந்து லாங்கா இருக்கணும்னு தான் பிடிக்குமே. அப்ப ஏதோ வேண்டுதல் டக்குன்னு வேண்டிட்டேன், மொட்டை அடிச்சுட்டேன். திரும்ப மொட்டை அடிச்சுட்டே இருந்தா எப்படிங்க அடிச்சுட்டே இருக்க முடியும்? அதுவும் நான் ஃபேமிலில இருக்கிறேன். சும்மா மொட்டை அடிச்சுட்டே இருக்க முடியாது. "உங்களுக்கு மொட்டை அடிக்க பிடிக்குமா? அடிங்க நல்லாருக்கும். வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர் வரும்னு" எனக்கு இல்ல எனக்கு வியூஸ் வரலனாலும், சப்ஸ்கிரைபர் வரலனாலும் பரவால்ல. நான் மொட்டை அடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் வருது. ஒருவேள அது போட்டா மட்டும் தான் எங்க சேனல் வந்து க்ரோ ஆகுமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் ஒரு ஒரு நேரத்துக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. அதனால இல்ல நான் பண்ண மாட்டேன். அத பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அத தவிர எங்களுக்கு இல்ல பேசாம இந்த சேனலே விட்டுடலாமா அப்படின்ற மைண்ட் செட். ஏன்னா டிப்ரஷன் ஏன் வியூஸ் போக மாட்டேங்குதுன்ற டிப்ரஷன், கோவம், எப்ப பாரு என்ன வீடியோ போடலான்னு எல்லாம் நினைப்பாங்க. ஐயோ! யூடியூபரா ரொம்ப ஜாலியா இருக்கும், ஈஸியா இருக்கும். வீடியோ எடுத்து போட்டா காசு வரப்போகுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சீரியஸா அந்த மாரி இல்லவே இல்லங்க. இது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா தான் இதோடைய கஷ்டம்லாம் எவ்வளோன்னு தெரியுது. அதனால இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் கன்டினியூஸா நான் வீடியோ போடலாமா? இல்ல நான் எதனா தப்பு பண்றேனா? இல்ல வீடியோ போட வேணாமா? இல்ல சப்போஸ் நான் இந்த தப்பு பண்றேன், உங்களுக்கு அது தெரியுது அப்டின்னா, என்னோட வேற மத்த யூடியூபர்ஸ் யாருன்னா, உங்களுக்கு என் வீடியோ பார்த்துட்டு,
நாங்க என்ன மிஸ்டேக் பண்றோம். ஏன்னா, எங்க 2 பேராலுமே அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்க ஃபேமிலிலயும் வந்து, "இல்ல நல்லா தானே இருக்கு. எல்லாரும் மாரி உங்களுது காமெடியா இருக்கு. ஏன் போமாட்டேங்குது? ஏன் போமாட்டேங்குதுன்னு?" அவங்க கேட்கும்போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. இல்ல போயிடும். ஏதோ ஒண்ணு சக்சஸ் ஆயிடும். நாங்க போடும்போதெல்லாம் எங்களுக்கு சிரிப்பு வருது. இது போயிடும், இது போயிடும், போயிடும்னு நெனைக்கிறோம். ஆனா போக மாட்டேங்குது. ரீச் ஆகவே இல்ல. எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்ப பார்த்தா சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டேங்கிறாங்க. 9,500 வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 1 1 1/2 மந்த் ஆயிட்டுருக்கும். அந்த 1 1/2 மந்த்ல 300 பேர் தான் இருக்காங்க. அதுவே போற ஒரு வீடியோக்கும் 2 சப்ஸ்கிரைபர், 3 சப்ஸ்கிரைபர் அப்படிதான் ஏறிட்டு இருக்காங்களே. நாங்க என்ன தப்பு பண்றோம்ன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அதுதான் தெரியல. சப்போஸ் இத நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நாங்க எதனா தப்பு பண்றோம்னா, கண்டிப்பா அத கமெண்ட் பண்ணுங்க. இனி எதனா சேஞ்சஸ் பண்ணணுமா? நாங்க என்ன பண்றோம் மிஸ்டேக்கு அப்டின்ட்டு எங்க 2 பேருக்குமே தெரியல. கண்டுபிடிக்கவும் முடியல. இதனால எங்க கான்வர்சேஷன் தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கு. இல்ல நீ தப்பு பண்ற, நான் தப்பு பண்றேன். இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால நீங்க யாருனா பார்த்து நாங்க எதனா மிஸ்டேக் பண்ண மாரி இருந்தா சொல்லுங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களுது அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்டின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன மாரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு. நாங்க அதையும் பண்றோம். ப்ளீஸ் அ வேற எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அ அ அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் பரவால்ல. லைக் அண்ட் கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. நாங்க என்ன மிஸ்டேக் பண்றோன்ட்டு. ஏன்னா, நான் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்றது எனக்கு தெரியணும். அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. பாய்.